ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு பிரதர் சிஸ்டர் கான்செப்டில் ரீபோர்ன் இருக்க மாதிரி ஒரு ஃபேமிலியே கலாட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே இந்த ஹைப்பும் லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங் டே நம்ம ஹீரோயின் மிங்ஸுவை தான் காட்டுறாங்க. மிங்ஸு வந்து எங்கேயோ ஓடிட்டுருக்கா. ஐயோ, இதுக்கு மேலே அந்த லைஃப்பில் நான் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஓடினவ ஒரு ஃபேமிலி முன்னாடி போய் நின்றுட்டு உங்களுக்கு என் அப்பா வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ தான் என்னாச்சுன்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடி லைஃப்பில் இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறது கேட்டு எங்கேயோ போயிருப்பா போல இருக்க ஒரு ஃபேமிலிக்கு. அந்த ஃபேமிலியில் போனால் அவளுக்கு 8 குழந்தை லைனாக பெற்று போட சொல்லியிருப்பாங்க அந்த குடும்பத்தில். அதனாலே வந்து அவங்க அம்மாவும் வந்து சப்போர்ட் அந்த ஃபேமிலிக்கு. நம்ம ஹீரோனுக்கு பிடிக்காம போயிருக்கோம். நம்ம ஹீரோனை வந்து அந்த ஃபேமிலியை மொத்தமாக டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அப்பா 3 பசங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு செத்துடலான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருப்பா. அப்படி இறந்து போனவ திடீர்னு கண்ணை முழிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் ரீபார்ன் ஆயிருக்கா. நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்டே டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. உங்க கூடலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனா ஐயோ கடவுள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த லைஃப்பில் கண்டிப்பாக நான் அம்மா கூட போகவே மாட்டேன், அம்மா என்னோட பெர்மிஷனை கேட்காமலே அவங்க கூட என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க. அப்போ ஹீரோனோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃப் பார்த்து கேட்குறாங்க, சரி நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வேற கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க, சரி எந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தி, யார் அது அப்படின்னு சொல்லும்போது இவங்க உடனே நம்ம ஹீரோயின் பேரை தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு போன லைஃப்லையும் என்ன கேட்காம தான் இந்த முடிவு எடுத்தீங்க, அதான் என் வாழ்க்கையை நாசமாக போச்சுன்னு நினச்ச நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா வந்து ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணும்போது கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, என் கூட வாடி அந்த ஃபெங் ஃபேமிலி ரிச்சான ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ஹீரோனா அவங்க அம்மா கையை அப்படியே உதறி விடுறா, நான் வரவே மாட்டேம்மா நீங்கள் என்ன சொன்னால அப்படின்னு சொல்ல. அப்பா ஷாக்கில் திரும்பி பார்க்க இங்கே அம்மாவும் என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, என்ன கேட்டால் முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் அந்த ஃபெங்கை கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபேமிலிக்குள்ளே போங்க, எனக்கு வரவே இஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவே திட்டி விட்டுருவா. அப்போது ஹீரோனுக்கு லின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இருப்பாளா, அவன் வேகமாக குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு அம்மா மிங்ஸும் வரலன்னா என்னம்மா உங்கள் காலில் கூட விழுறமா, என்ன கூட்டிகிட்டு போயிருங்கம்மா அப்படின்ற மாதிரி கெஞ்சின்னு கெஞ்சுவா. அதாவது இவளுமே ரீபார்ன் தான் ஆயிருப்பா. நம்ம ஹீரோனுக்கு வந்து இவ பேசுறது பார்த்துட்டே புரியுது, என்ன போன லைஃப்லலாம் வந்து சைலண்டாக இருந்த அப்பா கூட இப்போ வந்து அம்மாவோட லைஃப் ஸ்டைலை பற்றி இவ தெரியாமலே போகிறாளோ, பணக்கார லைஃப்னு நினச்சிட்டு போய் ஏமாற போகிறாளோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. என்னன்னு பார்த்தா போன லைஃப்ல லின் வந்து அவங்க அப்பா கூட இருந்திருப்பாளா, ஆனால் அவள் அவங்க அப்பாவுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பா. இந்த லைஃப்ல அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு லின் நினச்சிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவளை வார்ன் பண்ணுற, இந்த மாதிரி பண்ணாதடி, வேண்டாம் நீ அந்த ஃபேமிலிக்கு போவாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் லீனா உனக்கு என்ன, உனக்கு அந்த பணக்கார லைஃப்பில் போக விருப்பம் இல்லைன்னா என்னை விடு, என் லைஃப்பில் நீ நடுவில் வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டினா ஹீரோயினே வந்து அவள் திரும்ப திட்டிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து போயிடுறா. அவங்க அம்மாக்கா எதுனா ஒரு பொண்ணு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணுன்னு இருக்கும் போல இருக்கு. அதனால அங்கே ஹீரோனோட அப்பாவே மதிக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்களோட பொண்ணு லீனை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோனோட அப்பா ஹீரோனை பார்த்து இதெல்லாம் என்னால் தானம்மா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து சரி விடுங்கப்பா அதை வர இருங்கன்னு சொல்லிட்டு ஓடுவா ஒரு ஃபேமிலியை பார்க்க. இந்த சீனை தான் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ரீபோர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் போயிருப்பா. இவளுக்கு ஒரு ஃபேமிலி பற்றி தெரிஞ்சிருக்க போல. ஒரு சிங்கிள் மதர் வந்து 3 பசங்களை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கு வந்து ஹீரோனோட அப்பா மேலே ஒரு சின்ன ஆசை இருக்குன்றது நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ஒரே ஊரில் தானே இருக்காங்க. அதனால அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்களை பார்த்து உங்களுக்கு என் அப்பா வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க 3 பசங்களும் மாற்றி மாற்றி திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்பா வேணுமாவா, என்னடி வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதில் 2வது பையன் இந்த லேடிக்கு இருப்பாங்கல்ல, அவன் ஒன்னே என்னம்மா வந்து உன் அப்பாவை விற்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த லேடிக்கு வந்து நம்ம ஹீரோயின் யாரோட பொண்ணுன்னு தெரிஞ்சோடனே உண்மையாவா நீ அவரோட பொண்ணா, ஷென்னோட பொண்ணா, கண்டிப்பாக ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க எப்படிலாம் வந்து நம்ம ஹீரோனோட அப்பாவை முன்னாடி சைட் அடிச்சிருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தவங்க இப்போ 2 பேருமே சிங்கிள் தானே, சான்ஸ் கிடைச்சதுன்னா விடுவாங்களா. இவங்க ஃபேமிலி கொஞ்சம் நல்ல ஃபேமிலி தான், வில்லேஜில் ஒரு வசதியான ஃபேமிலி அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இந்த லேடியோட ஃபேமிலி. இப்போ இவங்களும் கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரெடி ஆகிட்டு கிளம்ப இங்கே 3 பேரும் அண்ணன் தம்பிங்க வந்து ஐயோ உண்மையாகவே அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டாப்பா அம்மாவை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த குயின் லேடியை கூட்டிகிட்டு போயிட்டு அப்பா ஷென் முன்னாடி நிற்க வைக்க, அதாவது இவங்களை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும், இவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல, என்னமோ சொல்கிற நீ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினா அப்பா நம்ம ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், அவங்களுக்கு உண்மையாகவே உங்களை ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான்ப்பா கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்களும் வந்து முன்னாடி இருந்தவங்களும் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க, நீங்களும் நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த குயின் லேடி உடனே இவருக்கு வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து ரேபிட் எல்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் நல்லா சமைச்சு தருவேன் கூட வந்துருங்கன்னு சொன்னோடனே உடனே ஹீரோனோட அப்பாவும் என்ன நல்லா கறி சமைச்சு தருவீங்களா, அப்போ கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னவர் வெள்ளாட்டுக்கு தான் சொல்லியிருப்பார் போல. ஆனால் குயின் லேடி உடனே நாங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுறோம், நீ போமா உன் அண்ணன் கிட்ட பேசிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அனுப்பி விட்டுறாங்க. இங்கே ஆல்ரெடி வந்து 3 பசங்க கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க போல குயின் லேடியும். அப்போ 3 அண்ணன் தம்பிங்களும் வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்க, நம்ம ஹீரோனும் 3 பேர் வந்துட்டீங்களா, இந்த திங்ஸ் எல்லாம் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு சொல்ல, அதில் 3ஆவதா ஒருத்தர் இருப்பார், அவர் தான் நம்ம ஹீரோன் கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் சாஃப்டாக பேசிகிட்டு இருப்பாரு, நீ வா இந்த திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு.
3 பேருமே நம்ம ஹீரோனை வந்து அங்கே குவின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இனிமேல் குவின்னை வந்து நம்ம ஹீரோனோட அம்மான்னு சொல்லிக்கலாம். இப்படி நம்ம ஹீரோன் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு வயசான லேடி வந்து அது எப்படி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்காம என் பையன் இறந்து போயிட்டான், இப்போ என் பையனுக்காக அவ தானே இருக்கா, இந்த குவின்னு தானே நாங்கள் பேசி வச்சோம், அவ தானே எனக்கு சாப்பாடு போடணும் எல்லாம் பார்த்துக்கணுன்ற மாதிரி ஒரு லேடி வந்து புலம்புன்னு அவங்க இப்படி கத்துறதை பார்த்து நம்ம ஹீரோன் இவங்க யாருன்னு கேட்கும்போது 3வது கு இருக்கான்ல அவன் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட சொல்றான், அவங்க வேற யாரும் இல்ல, அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறதுக்காக ஜிங்ஸோன்னு சொல்லிட்டு ஒருத்தனை பேசி வச்சிருந்தாங்க. ஆனா வந்து அம்மா கிட்ட இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவோட காசெல்லாம் வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டான், ஆனா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டு இப்படி பணத்தை பறிக்கிறாங்க மறுபடியும் வந்து அப்படின்னு சொல்லும்போது நம்புறேன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து எங்கள் அம்மா கிட்ட காசெல்லாம் பிடுங்க முடியாது, ஏன்னா என் அம்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல உடனே செகண்ட் பிரதர் இருக்கான்ல லீ அவனும் வந்து ஆமாம் நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாது, ஒழுங்காக கிளம்புறியா இல்லை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்ற மாதிரி அவனும் கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த லேடியும் என்னடா இது கூட்டு சேர்ந்துட்டாங்க போல இருக்கே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இப்போதைக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்களா அவங்களும், ஏன்னா ஊர் மக்கள்லாம் அங்கே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு தான் காட்டுறாங்க ஒரே ஃபேமிலியே எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ வந்து ஹீரோனோட அம்மாவும் இங்கே இருக்க 3 பிரதரை பற்றியும் சொல்கிறாங்க. அதாவது முதல் இருக்க 2 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு பிறந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு, 3வது இருக்கிறது வந்து அடாப்டட் சன் அம்மா, ஊரில் தொலைஞ்சு போய் நின்ன ஒரு பையனை எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க, அவர் தான் கு. இது எல்லாமே வந்து ஹீரோனோட அம்மா ஹீரோன் கிட்ட சொல்லி முடிக்கும் போது ஹீரோனோட அப்பா வருவாங்களா, அப்போ உடனே வந்து ஹீரோனோட அம்மாவும் இனிமே வந்து உங்கள் அப்பாவெல்லாம் வேலை வாங்கக்கூடாது, நம்ம தான் வந்து இவங்களை இனிமேல் பார்த்துக்கணும், ஏன்னா இவங்க இப்போ தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி 3 பசங்களை பார்த்து ஹீரோனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதில் 2வது பிரதர் இருப்பான்ல அவனுக்கு ரொம்ப வாய் அந்த லீ ரொம்ப ஓவராக பேசிட்டே இருப்பான், அதாவது நல்ல வேலையே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வந்து ஹீரோனோட அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏய் இல்லை செஞ்சுதான் ஆகணும், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, இவங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல நம்ம இருணும் இவங்க எல்லாரையும் நான் என் ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பாங்க, அது ஒரு ஃப்ளோவில் மொத்தத்தையும் குடிச்சிடுறா, ஒரு டம்ளரில் ஃபுல்லாக ஊற்றிட்டு இதை ஹீரோனோட அம்மா பார்த்துட்டு ஏமா மொத்தமாக குடிச்சா அப்படின்னு சொல்ல ஹீரோனோட அப்பாவும் ஏமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்புறேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன மிங்ஸும் வந்து உடனே மட்டையாயிருவா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பக்கத்துலேருந்து கூ பார்த்துட்டு இருப்பார்ல, கூ வந்து சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதை லீயும் அண்ணனும் பார்த்துட்டு என்ன இது இப்படி குடிச்சு மட்டையாயிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க கூ உடனே சரி நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு அவளை ரூமில் படுக்க போடுறதுக்காக கூ வந்து நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போவாங்களா. நம்ம ஹீரோனா கூவை பார்த்துக்கிட்டு யார் நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க என்னை தூக்குறீங்களே அப்படின்ற மாதிரி கூவை பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பா. இதை ஃபேமிலியில் இருக்கவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா 3 பிரதர்ஸையும் வந்து வெளியே நிற்க வச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க பின்னாடி வந்து ஓப்பன் பிளேஸில் தூங்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதில் 2வது அண்ணன் வந்து ஐயோ கொசுலாம் கடிக்குமே நான் இப்படி பின்னாடி போய் படுத்து தூங்குறது, ஒரு ரூமில் தங்கச்சி படுத்துக்கிட்டா இன்னொரு ரூமில் அம்மா அப்பா இருக்காங்க என்ன பண்ணுறதுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்கே ரூமில் வந்து அப்பா வந்து நமக்கே வயசாயிடுச்சு பசங்களை வேற வெளியே விட்டுடுமே அப்படின்னு சொல்ல, ஆனால் என்னோட அம்மா சும்மா கிடையாது, இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவருன்னு சொல்லிட்டு உடனே மேலே பாஞ்சிருவாங்களா. அப்போ ஹீரோனோட அப்பாவும் என்னம்மா பண்ணுறேன் நான் தான் பையன் நான் தான் மேலே இருக்கணுன்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனோட அம்மா வந்து எனக்கு அதுக்கெல்லாம் பயம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் நல்லா தூங்கிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவள் எந்திரிச்சு வெளியே வரும்போது 3 அண்ணன்களும் வந்து வெளியே நடந்து வருவானுங்களா. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோனா நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க எங்கன்னா எதனா பொருள் எடுத்துகிட்டு வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க 2வது அண்ணன் இருக்கான் லீ அவன் கத்த ஆரம்பிக்கிறான், ஏய் உனக்கு எதுவுமே தெரியாமல் நீ பேசிட்டு இருக்கியான்ற மாதிரி வெளியே தானே தூங்கிட்டு வந்திருப்பான் கொசு கடியில், அதனால இப்படி கத்திட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோனோட அம்மா வந்துட்டு சரி எல்லாரும் வேலைக்கு கிளம்பலாம், அப்பாவும் தங்கச்சியும் வந்து நமக்கு சமைச்சு தருவாங்க, அவங்களெல்லாம் நம்ம வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல 2வது அண்ணன் உடனே அம்மா அதெல்லாம் ஓவர்மா என்னால் அந்த வேலை செய்ய முடியாதுமா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஆனால் அண்ணன் வந்து ஏய் அம்மா சொல்கிறது கேள்றா ரொம்ப வாய் பேசாத அப்படின்ற மாதிரி திட்ட இவனா நான்லாம் கேட்க மாட்டேன் எதுக்காக நீங்கள் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். ஆனால் அம்மா மண்டையில் தட்டி அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனும் சொல் பேச்சை கேட்க மாட்டுறாங்க அம்மா சொல்கிறத, நாங்களும் வருவோன்ற மாதிரி வந்துட்டு இருக்க சரி அவங்களும் சரி வாங்கன்னு விட்டுரு. ஆனால் இந்த 2வது பையன் இருக்கான்ல அவன் மட்டும் சோம்பேறி மாதிரி நின்றுட்டே இருப்பான். அப்போ கு ஒன்னே மண்டையில் தட்டி இன்னும் ஏன்டா கனவு கண்டுட்டு இருக்க வாடா போய் வேலையை செய்யலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே அப்பா பார்த்தா அந்த கோடாரி மாதிரி இருக்குல்ல அதை எடுத்து வெட்டலான்னு போறாரு, அவரால் முடியல, அவர் இந்த வேலையை செஞ்சது இல்லை போல இருக்கு, ஐயோ முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு வெளில போவாரா. அப்போ ஹீரோனோட அம்மா ஒன்னே ஐயோ பார்த்துங்க நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் போங்க பொண்ணு கூட்டிகிட்டு போங்க எதனா ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க நாங்கள் இதை பார்த்துக்குறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு நீங்கள் வேலை செய்ய வேணாம் அடிபட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மா சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இதில் 2வது அண்ணன் மறுபடியும் வந்து அம்மா நானும் போகிறோமா அப்படின்னு சொல்ல, ஆனால் அவங்களாம் டேய் உன்னை அடிச்சிருவேண்டா வேலையை செய்கிறான்னு மறுபடியும் மண்டையில் தட்ட இவனை அம்மா சும்மா மண்டையில் அடிக்காதுமா என்னம்மா எனக்கு வலிக்குதுமா அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை கடைக்கு அனுப்பியிருப்பாங்களா, வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரமாக போவா. அப்போது அவளுக்கு ஒருத்தவங்க மேலே டவுட் இருக்கும், அதனால பாட்டியை பிடிச்சி பேசலான்னு போகும்போது
என்னன்னா ஹீரோயின் லாஸ்ட்டாக வந்து அந்த ஒரு வயசானவங்க கிட்ட பேசி அனுப்பியிருப்பாங்களே, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் இனிமேல் உங்கள் பையனை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜிங்ஷுன்றவங்களை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா போன லைஃப்பில் சிட்டியில் அந்த பேரை பற்றி நம்ம ஹீரோயின் கேள்விப்பட்டிருப்பா போல இருக்கு. உண்மையாகவே அவர் செத்துட்டாரா அப்படின்றத பற்றி ஒரு பாட்டி கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாளா, அந்த பாட்டியா அந்த பேரை நானும் கேள்விப்பட்டேன், அவன் ஏதோ ஃபேக்ட்ரியில் இருக்க பொண்ணுக்கு வந்து அவனோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் கேள்விப்பட்டேன், அவன் சாகலன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்கம்மா அப்படின்ற மாதிரி பாட்டிக்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோனுக்கு கிடச்சிருச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோன்னே எப்படி அந்த வயசான லேடியை அம்மா கிட்ட இனிமேல் காசை பிடுங்குது நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. ஃபுட்டெல்லாம் கொண்டு போவாளா, ரெண்டாவது அண்ணனும் சாப்பாடு வந்துருச்சுன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இங்கே ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனோட அப்பா பிடிச்சிட்டு வாங்க வாங்க உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்லான்ற மாதிரி சுற்றி உட்காந்துட்டு இருப்பாங்களா. அப்போ பிரெட்டெல்லாம் வந்து அப்பா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு இருப்பாரு. இந்த ரெண்டாவது பையன் இருக்கான்ல லீ, ஒன்று இந்த பிரெட்டு எங்கேருந்து வாங்கினீங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்குது, இந்த உழைப்பு உழைச்சதுக்கப்புறம் இதை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது 3 பிரதர்ஸும் ஹீரோனும் தனியாக பேச வராங்க. ஹீரோயின் வந்து இந்த ஜியாங்ஷுன் இருக்கார்ல அவர் பற்றின உண்மையை சொல்கிறா. இந்த மாதிரி வில்லேஜுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போனேன், இந்த ஜியாங்ஷோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் உயிரோடு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல, இதை கேள்விப்பட்டோன்னே ரெண்டாவது அண்ணனும் அவனுக்கு கையும் காலமாக பிடிக்கணும், அவன் ஊரையே ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கோ இதை கேள்விப்பட்டுட்டு ஆமாம் இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வழி பண்ணியே ஆகணும், ஏன்னா அந்த ஜியாங்ஷோட அம்மா நம்மளோட அம்மா கிட்ட ஏமாற்றி காசு வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாம் போயிடுறாங்களா. இந்த ரெண்டாவது அண்ணன் டயர்ட் ஆகிடுச்சு, ஐயோ என்னால் முடியல, நான் செத்துருவோம் போல இருக்கேன்ற மாதிரி சொல்ல, அம்மா ஒன்னே சும்மா நடிக்காதரா அப்படின்னு சொல்லும் போது பையன் ஒன்னே, தாயே நீ என்னை பெத்தியா இல்லை இல்லையா, நான் சாக போறேன்னு சொல்கிறேன் வழியில் இப்படி பேசுகிறேன்ற மாதிரி கத்திட்டு இருக்க. இங்கே ஹீரோ ஒரு பக்கம், அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா, நான் விலங்குகளெல்லாம் பிடிக்க பள்ளம் தோண்டி வச்சேன்ல, அதில் என்ன கிடச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க சிட்டியில் வித்துட்டு வந்துடுறேன் போகணும்னு சொல்லும் போது ஹீரோனும் ஆசைப்பட்டுட்டு அம்மா நானும் போகிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அம்மா யோசிக்கிறாங்க, எப்படிம்மா நீ போவ, இந்த மாதிரி டைம் ஆகிடுமே லேட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு. அப்பாவும் ஆமாம்மா நீ போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிரும், அவர்னா போயிட்டு வந்துடுவார், வேலையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல நீ கூவா அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம ஹீரோன் கொஞ்சம் மூஞ்ச ஒரு மாதிரி வைக்கும் போது அம்மா உடனே அது என்ன ஆக போகுது, கூ பார்த்துப்பான் நீ போயிட்டு வாம்மா அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ஷோல்டருக்கு மசாஜ் பண்ண, அம்மாவும் எனக்கும் இந்த 3 பசங்களை விட ஒன்று தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ ரெண்டாவது அண்ணன் ஒன்னே என்னது இது, அம்மா மூஞ்சுக்கு முன்னாடி இப்படி சொல்றது ரொம்ப தப்பு, என்னதான் இருந்தாலும் அவங்க தானே எங்களை பெத்தாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாவது அண்ணன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கூ ரெடி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் மிங்ஸுவை கூப்பிட்டு இருக்க, மிங்ஸுவும் ரெடி ஆகிட்டு போயிடுவா. நான் ரெடி ஆகிட்டேன் வாங்க நம்ம போகலாமா அப்படின்னு நம்ம சொல்லி கிட்ட போய் நிற்பாளா. அவளோட ஸ்மெல் வந்து நம்ம ஹீரோக்கு படும்போது அவருக்கு எதுவும் பிடிச்ச மாதிரி இருக்கும் போல, அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்பாரு. நம்ம ஹீரோனும் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்புறம் 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்களா. இவர் சொல்லுவார் அவ்வளோலாம் எப்பயுமே மாட்டாது, ரேராக தான் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுத்தில் முயல் மாட்டியிருக்கு, ஒன்றுத்தில் கோழி மாட்டியிருக்கு, ஒன்றுத்தில் சேவல் மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக மாட்டியிருக்கு. இது எல்லாத்தையும் வந்து கூ வந்து எடுத்துக்க கூவே நினைக்கிறாரு, ஒருவேளை மிங்ஸு வந்ததுனால நமக்கு லக்கியாக இருக்குமா, இதுக்கு முன்னாடி இப்படி கிடைச்சதே இல்லையேன்னு நினச்சிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா மிங்ஸு வந்து அவள் பாட்டுக்கு நடந்து போகிறேன்ற பேரில் போவா, ஒரு கல் தடிக்கு கீழே விழ போவா. அப்போ கூ தான் வந்து பிடிப்பாரு, பார்த்து போமா ஏன் இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மிங்ஸு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அண்ணனை கூப்பிடுவாளா. அப்போ கூ ஒன்னே வந்து பார்த்துட்டு ஏய் அது என்னன்னு உனக்கு தெரியாதா, தெரியாம தான் நீ அதை காட்டிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்ல, அது ஏதோ 100 வருஷம் பழமையான கின்சங்கம்மா, அது ரொம்ப விலை போகுமாம்மா அந்த ரூட்டு, அதை நம்ம ஹீரோன் பார்த்துட்டு என்ன இதுக்கு எப்படி சொல்கிறீங்க, அங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பக்கத்தில் இன்னும் நிறைய காட்டுவா. இதை பார்த்து நீ கூக்கே ஷாக்கு, என்னம்மா பண்ணுற நீ, எப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பிரித்து வச்சுட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து கூ கிட்ட கொடுத்தா கூ வந்து இல்லை இது நீ கண்டுபிடிச்சி இது நீ தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுப்பாங்களா. நம்ம என்ன இல்லை நம்ம ஃபேமிலிக்காக நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது, வீடு ஃபுல்லாக அரிசி எல்லாம் நிறைய வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்போ தானே நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது இதெல்லாம் நினச்சிட்டு இந்த கின்சாங் விதைக்கு வந்து எவ்வளோ விலை போகும் தெரியாமல் அரிசி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா, ஊருக்கே சாப்பாடு போட போகிறா போல இருக்கே அப்படின்ற மாதிரி கூ நினச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்த லின்னையும் லின்னோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இந்த லின்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஃபேமிலியில் விட்டுற இந்த ஃபெங் இருக்கார்ல அவர் 3 பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த லின்னுக்கு ரூம் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த லின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஆனால் அவர் அப்பா மாதிரி நடந்துக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப மோசமாக பேசுகிறாரு. இதில் 3 பசங்க வேற ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த லின்னை ஏதோ தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க போல், அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாவாக இருக்கவர் அப்பா மாதிரி இல்லாமல் இந்த லின்னோட கையை பிடிச்சி தடவிட்டு இருக்காரு. எதுனா வேணாலும் என்கிட்ட கேளுமா, வைக்கப்படாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னைக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட 3 பசங்களும் கீழே போய் பேசுகிறாங்க. முதல் 2 பசங்க வந்து மின்சு தானே வருவான்னு சொன்னீங்க, எதுக்காக இந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த லேடி, இந்த பொண்ணு எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு 2 பேரும் கோச்சிட்டு போனாலும் 3வது பையன் வந்து ஒரு மாதிரியாக பேசுவானா, அவன் வந்து எனக்கு ஓகேப்பா, எனக்கு பிடிச்சிருக்க அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கூவும் நம்ம ஹீரோனை வந்து இந்த பொருள்லாம் விற்கிறதுக்காக கூவோட ஃப்ரெண்டை பக்கத்துக்கு கூ வந்து போயிருப்பாரு. அந்த ஃப்ரெண்டும் கூவை பார்த்துட்டு, என்னப்பா சொல்கிற, இது உன் தங்கச்சியா, எப்படி உங்கள் அம்மா அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய தங்கச்சியை பெற்றாங்க, எனக்கு இது ஆச்சரியமாக தான் இருக்குது கூ அப்படின்ற மாதிரி கூவை பார்த்து சொல்லிட்டு இருக்க. நம்ம இருன்னா, அண்ணா இவருக்கு மூளை இருக்கா இல்லையா, உண்மையாகவே இவர் உங்கள் ஃப்ரெண்டு தானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் கூ வந்து சரி அதெல்லாம் விடு, நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து வெளியே கொண்டு போய் விற்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கூவோட ஃப்ரெண்டும் சரி ஓகே உன் தங்கச்சியும் வராங்களா கூட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம ஹீரோனுக்கு அந்த மார்க்கெட்டில் போய் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் போல், நானும் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி கூவோட ஃப்ரெண்டு சொல்லி கேட்டோன்னே நான் வரேன்ட்டு அடம்பிடிப்பா. ஆனால் வந்து கூ வந்து இதை கேட்டோன்னே இல்லை நீலாம் அங்கே வரக்கூடாது, அந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் மோசமான மார்க்கெட்டு, அதனால நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அந்த ரூம்லேயே அடைச்சி விட்டுட்டு இவங்கெல்லாம் போயிடுறாங்க. நம்ம ஹீரோனும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பா, இவங்க விட்டுட்டு போனதுனால ஜன்னலை ஓப்பன் பண்ணி கம்பி இல்லாத ஜன்னலாக இருக்கும் போல் அதில் எகிரி குடிச்சிட்டு என்னையே அவள் விட்டுட்டு போகிறீங்க, நான் மார்க்கெட்டை சுற்றி பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அந்த மார்க்கெட் உள்ள போய் பார்த்தா அந்த மார்க்கெட்டில் சில பேர் வந்து இந்த பொருள்லாம் திருடி எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்கு. அவங்கள தொரட்டிட்டு போலீஸ் வர, அப்போ நம்ம ஹீரோனா ஐயோ இவங்களுக்கு நடுவில் நான் என்னன்னா என்னையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓட ட்ரை பண்ணுவாளா. அப்போ ஹீரோயினுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வருவார். அவர் வந்து இடிச்சிரும், அவர் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அவர் ஏதோ பணக்காரர் மாதிரி தெரிய நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப கூவோட ஃப்ரெண்டோட ரூமுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறா. உங்களுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்க, அப்போ அவரும் வந்து நான் எதுக்காக வந்தேன்ற மாதிரி சொல்கிறார். நான் ஒரு பொருள் வாங்க வந்தேன், அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வேண்டிய ஒருத்தங்களை வந்து நான் தேடணும், அவங்கள பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன், அவங்க மிஸ் ஆகிட்டாங்க, அவங்க காணாமல் போனதுனால அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி இந்த சென்றவர் சொல்லிட்டு இருக்காரா. அப்போது அந்த தொலைஞ்சு போனவரோட அடையாளம் வந்து நம்ம ஹீரோயின் கேட்பா. இந்த சென் சொல்கிறாரு, அதாவது ஷோல்டரில் வந்து ஒரு நிலா மாதிரி போட்ட ஒரு பர்த் மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் கூவோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. கூ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ மிங்ஸோ அப்படின்ற மாதிரி பார்க்க, நம்ம ஹீரோயின் வந்து வெளியே ஜன்னல் வழியாக எகிரி குச்சி போயிட்டு வந்திருக்கா அப்படின்றது கூக்கு தெரிஞ்சிருது. ஹீரோயின் சாரி கேட்க, அப்போ பக்கத்தில் இருக்கிற கூ குறுகுறுன்னு பார்க்கும்போது அந்த சென்னு வந்து இல்லை நானும் வந்து ஷாப்பிங் தான் போனேன், இந்த கின்சாங் விதையை தான் வாங்க போனேன் அப்படின்ற மாதிரி காட்ட, இப்போ தான் கூ வந்து வேற ஒருத்தங்க கிட்ட வித்துட்டு வந்திருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்த பணக்காரன் கிட்ட மாற்றி வித்துருப்பாங்க, ஓ அதுதானே இது அப்படின்ற மாதிரி கூவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்க. இவங்களுக்கு வந்து பாதி வேலை தானே கிடைச்சிருக்கோம் 3வது பங்கா போகும்போது. அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சாரா என்ன பண்ணுறானா, சின்ன உட்கார வச்சு எங்ககிட்ட இன்னும் இது மாதிரி 5 இருக்கு, இன்னும் கொடுக்குறீங்களான்னு சொன்னேன். இதை கேட்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்கே வந்து ஷாக் ஆகுது. என்னடா அது, உன் தங்கச்சி எப்படா இன்னும் எக்ஸ்ட்ரா 5 பறிச்சு வச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃப்ரெண்டெல்லாம் ஷாக் ஆகுறாரு. அதே மாதிரி சென்னுக்கும் என் தாத்தாக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, இதை நீங்கள் எனக்கு விற்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சென்னு அதை வந்து வாங்கிட்டு போயிடுவேனா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கூவும் வந்து கூவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து கிளம்பிடுவாங்க எல்லாத்தையும் பொருள்லாம் விற்றுட்டு. அப்போ கூ ஒன்னே ஃப்ரெண்டுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டுக்காக விற்று கொடுத்துருக்காருல இவர், அதனால் ஃப்ரெண்டுக்கான அமௌண்ட்டு கொடுக்க ஃப்ரெண்டு ஒன்னே நீ எனக்கு பிரதர் மாதிரி, வெறும் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, எனக்கு இவ்வளோ கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டே இருக்க மலை மேலாம் தாண்டி தானே போகணும். ஹீரோயின் வந்து ஐயோ எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, இதுக்கு மேலே என்னால் நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருப்பாளா. அப்போ கூ ஒன்னே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சீக்கிரம் போயாகணும் இல்லைன்னா இருட்டிடும், அதனால நீ வண்டியில் உட்கார நான் இழுத்துட்டு போகிறேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் போய் ஜம்முன்னு உட்காந்துப்பா. அப்போ கூடையில் வந்து மீட்டு வாங்கி வச்சிருப்பாரு போல கூ கிட்ட கேட்டால் அது 2வது பிரதர் கேட்டான்ல அதுக்காகன்னு சொல்ல உனக்கு வேணா ஒன்று சாப்பிடுன்னு சொல்லுவார். ஆனால் ஹீரோயின் கூச்சப்பட்டுக்கிட்டு வேணான்னு சொல்லுவா. ஆனால் அவர் முன்னாடி பார்த்துட்டு தானே போயிட்டு இருக்காரு, நம்ம ஒன்று எடுத்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நல்லா ஒன்று எடுத்து சாப்பிட்ருவாளா. அப்போ இவரும் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்தா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவ தூங்குறத அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி தூங்கட்டும் நம்ம மெதுவாக கூட்டிகிட்டு போயிடுவோன்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இங்கே வந்து இந்த லின்னு தான் கட்டுறாங்க. இந்த லின்னுக்கா விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த ஃபெங் ஃபேமிலியோட 3வது பையன் வரானா, வந்துட்டு உனக்காக மில்க் கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு வந்து போய் படுத்துக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் அந்த பாலை குடிச்சிட்டு அதாவது இன்னும் நைட்டே ஆகல, எப்படி அதுக்குள்ளே போய் நான் படுக்க முடியும் பிரதர் அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து கேட்டா அவன் உடனே நான் அதுக்காக படுக்க சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லங்கமாக பேச இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருது. என்னன்னு பார்த்தா அந்த பாலில் எதுவும் கலந்துருப்பான் போல இந்த பொண்ணு கூட ஸ்டே பண்ணுறதுக்கு. இவன் இப்படி இந்த பொண்ணு கூட தப்பாக நடந்துக்க ஒரு பக்கம் வந்து நம்ம ஹீரோனோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோனோட அப்பா வந்து ஹீரோனோட அம்மாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்க மனசில் இன்னும் நல்லா இடம் பிடிக்கணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோனோட அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் எதனா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்கே மறுபடியும் இந்த லின்னு தான் காட்டுறாங்க. இந்த லின்னுக்கா ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கா. ஐயோ என்ன வேணும் இப்படி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு வந்தா இல்லை எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தானே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவன் என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான் பார்த்தீங்களா, என் கையெல்லாம் எவ்வளோ
காயமாக இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல இது அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருப்பா. இவ இப்படி அழுது இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு உடனே வந்து இந்த லின்னோட அம்மாவும், விடுமா நம்ம இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோம், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும், கொஞ்சம் பொறுத்து போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நான் இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க அம்மா அந்தளவுக்கு மோசமாக இந்த ரிச்சான ஃபேமிலியில் இருக்குன்றதுக்காக பொண்ணையே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஹீரோயின் வந்து போயிருக்கவும் மாட்டா. அவங்க அம்மா போன லைஃப்பில் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்ட மாதிரி இந்த வாட்டி கூப்பிட்டப்போ கூட. இப்போ நம்ம ஹீரோனும் கூட வீட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து லீவ் வந்து நான் சொன்னதை வாங்கிட்டு வந்தியா, எனக்காக மீட் வாங்கிட்டு வந்தியா, என்னை வந்து எங்கள் அம்மா வந்து சரியான டார்ச்சர் பண்ணுது, ஏகப்பட்ட வேலையை வச்சுட்டு இருக்கு, எனக்கு எதனா வாங்கிட்டு வந்தேன்னு கேட்க அப்போ கூ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும் போது அவங்க அம்மா ஒன்றி மறுபடியும் மண்டையில் ஒரு தட்டு, என்னடா சும்மா நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது, ஐயோ அம்மா என் மண்டையில் ஏதோ வீங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ அடிச்சே வீங்க வச்சிட்டமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் மண்டையை தடவிட்டு இருக்க. இங்கே லீயை சமாதானப்படுத்துறதுக்காக கூவும் மீட் வாங்கிட்டு வந்திருப்பால, அது கொடுக்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவேன், உண்மையாகவே உனக்கு என் மேலே ரொம்ப பாசம் இருக்கு கூ, நான் உனக்கு முத்தம் கொடுக்க போறேன், வா வா அண்ணா உனக்கு முத்தம் தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னதான் நீ என் கூட பிறக்காத தம்பியா இருந்தாலும் அண்ணன் உனக்கு முத்தம் தரேன்னு சொல்லிட்டு இருக்க, கூ ஒன்னே அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனோட அப்பா வந்துட்டு, இந்தாப்பா நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னல, உனக்காக டிஷ் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு நம்ம சொல்ல, உடனே வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிட்டா, அப்பா நீங்களும் என்னோட சொந்த அப்பா இல்லைனால என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க, அம்மா மட்டும்தான் என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கதறிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கூ வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அங்கே நோட் பண்ணியிருப்பார் போல. சிட்டிக்கு போன விஷயமே மெயினாக போனதுக்கான ரீசன் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாள், இந்த ஜியாங் ஷோ பற்றி அவரை பற்றி விசாரிக்க தான் போயிருப்பாங்க போல. அப்போது கூ வந்து எல்லாத்தையும் சொல்கிறான், இந்த ஜியாங் ஷோன்றவர் வந்து சிட்டியில் போயிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு, அம்மா கிட்ட இருந்து காசெல்லாம் ஆடையை போட்டுட்டு போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் பிறந்திருக்கு, அந்த பையனுக்கு வந்து ஃபேக்ட்ரி ஓனரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். இதை பற்றி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அந்த அளவுக்கு மோசமாக இருக்கானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோனோட அம்மாவா ஏன் காசை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லேடியை கல்யாணம் பண்ணி இப்போ ஃபேக்ட்ரி ஓனரோட பொண்ணுக்கு வந்து அவனோட பையனை கல்யாணம் பண்ணி வைக்க போறானா, நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மா நினைக்க. அப்போ ஹீரோனும் ஆமாம் சும்மா விடக்கூடாது, அந்த கல்யாணத்தை போய் நம்ம தடுக்கணும், கண்டிப்பாக நம்மளோட அதாவது உங்களோட காசெல்லாம் ஏமாத்திட்டு போனாங்களாம்மா, அதெல்லாம் நம்ம திரும்ப வாங்கி ஆகணும், இந்த லேடியும் வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது, அந்த ஜியாங்ஷோட அம்மாவும் அவங்க எல்லாரும் வில்லேஜர்ஸுக்கு முன்னாடி நம்ம உண்மை என்னன்னு வெளியே கொண்டு வரணும்னு சொல்ல, ரெண்டாவது பிரதரும் ஆமாம் கண்டிப்பாக அதுதான் உண்மை, நம்ம சீக்கிரம் பிளான் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, என்னன்னு பார்த்தா ஹோல் ஃபேமிலி வந்து வீடை வந்து பெருசாக கட்டலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருப்பாங்க போல. ஏன்னா ரூம் வந்து பத்த மாட்டேங்குதுல, 3 பசங்களும் வெளியே தங்குற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் அங்கே ஒரு பாட்டி வந்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவை பார்த்து ஒரு மாதிரியா பேசுறாங்க, என்ன வீடு கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோனோட அம்மாவோ ஆமாம் ரூம்லாம் பத்த மாட்டேங்குது, அதான் கொஞ்சம் பெருசாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்கோன்னு சொல்லும் போது, அந்த பாட்டியா என்னம்மா இப்படி சொல்கிற, நீங்களே வயசாகி போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்படி உங்களுக்கும் ஒரு ரூம் தேவைப்படுதா என்ன அப்படின்றதுக்காக பசங்களை வெளியே தள்ளிக்கிட்டு வீடை வேற பெருசாக கட்டணுமான்ற மாதிரி ஒரு மாதிரியாக பேச. அப்போ இதை கேட்ட ரெண்டாவது பையன் ஒன்னே, என்னதான் வந்து தொணன்னு பேசினாலும் இந்த விஷயத்தில் கரெக்டாக பேசுகிறான், அதே எதுக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்க, எங்கள் வீடை நாங்கள் கட்டுறோம், நாங்கள் எப்படி வேணால் ரூமை ஷேர் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி திட்டும் போது, அந்த லேடியா வயசான லேடி, என்னடா ஓவரா பேசுகிற, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ உடனே வந்து நம்ம ஹீரோயின் வந்து, அண்ணா என்னதான் இருந்தாலும் நீ செம்மையாக பேசுகிறேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே அண்ணங்கிட்ட சொல்ல, அப்போ அண்ணங்காரனோ அப்படியா நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கும் இப்படி எப்படிலாம் பேசணும்னு கற்றுத்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அந்த ஜியாங்ஷோட அம்மாவும் ஜியாங்ஷோட தம்பியும் வராங்க. இந்த ஜியாங்ஷோட அம்மா வந்து, என் பையன் செத்து போயிட்டான், எனக்கு யாருமே இல்லை, இதாண்டி எனக்கு சாப்பாடு போட்டாக்கணும்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனால் கல்யாணமே ஆயிருக்காது, பணத்தை ஏமாத்திட்டு போனது என்னமோ இந்த ஜியாங்ஷோ தான். இந்த லேடி இப்படி கத்திட்டு இருக்க. அப்போ ரெண்டாவது பிரதரும் இப்போ பாரு தங்கச்சி என்ன பண்ணுறேன்ட்டு அப்படின்ற மாதிரி கெத்தாக வந்தவன் ஓன்னு அழுகுறான். அந்த லேடி அழுகுற மாதிரி, என்ன நீங்கள் மட்டும்தான் அழுவ தெரியுமா, எனக்கும் அழுவ தெரியும், எதுக்கு என் ஃபேமிலியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்படி கத்திட்டு இருக்க. அங்கே இருக்கவங்களாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இரண்டோட அம்மாக்கே இதெல்லாம் பார்த்து சிரிப்பு வருது. அப்போ அந்த லேடியும், டேய் என்னடா எனக்கு வயசுக்கு மரியாதை கொடு, எதுக்காக நீ இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல. அப்போ உடனே வந்து இவன் சொல்கிறான், ஏன் உங்களுக்கு ஒரு பையன் தானே செத்து போனான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னொரு பையன் குத்துக்கல்லாட்ட பக்கத்தில் தானே நின்றுட்டு இருக்கான், அவனை கூட்டிகிட்டு போயிட்டு சம்பாரிச்சு சாப்பிடுங்க, எதுக்கு எங்கள் அம்மா கிட்டே திரும்ப திரும்ப வந்து காசு கேட்குறீங்க, அதான் வந்து ஆல்ரெடி உங்கள் பையன் ஆல்ரெடி காசெல்லாம் நிறைய ஏமாத்திட்டு எடுத்துகிட்டு போய் தானே செத்துருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த லேடியா, என்னை ரொம்ப ஓவராக வாயாடுறான், இதுக்கு மேலே இங்கேருந்து ஆபத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்க உடனே ஹார்ட்டை பிடிச்சிட்டு கீழே படுப்பாங்களா. அப்போ ரெண்டாவது பையனும், ஐயோ அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்படி ரெண்டாவது பிரதர் பண்ணுறதை பார்த்து ஃபேமிலியே சிரிச்சிட்டு இருக்கு. இந்த ஜெங்ஷோட தம்பி இருக்கான்ல, அவன் வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு எங்கே போயிட்டானா, ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அண்ணன் வீட்டுக்கே போயிட்டான். அண்ணனே தலைமறைவாக இருக்கான் ஊர்லேருந்து. அவங்க அண்ணன் வந்து, டேய் நீ எதுக்கூட அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்த, வில்லேஜ்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி, நான் ஆல்ரெடி வந்து எவ்வளோ ப்ராப்ளமில் இருக்குன்னு தெரியுமா, இங்கே வந்து என்னோட பையனுக்கு வர கல்யாண நிச்சயம்லாம் பண்ணி வச்சிருக்கேன், இப்படி வந்து வில்லேஜருக்கு எல்லாம் தெரிய வந்து எனக்கு ப்ராப்ளம் வர வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தம்பியை பிடிச்சி கத்த. தம்பியும் அதுக்கு நான் என்னென்ன பண்ணுறது, அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜியான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு ஒருத்தங்க வந்துட்டு நம்ம ஹீரோனோட
ஹீரோனோட அம்மாவை பார்த்து நிறைய சாப்பிட்றதுக்கான திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க போல். அவங்க வீட்டில் ஏதோ ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஜியா சிஸ்டர் எதுக்கு அதுக்குள்ளே போகிறீங்க, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட, ஆனால் ஜியா வெக்கப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அண்ணனை பார்த்தோன்னே உங்களுக்கு வெக்கமாக வருது. இது நம்ம ஹீரோனுக்குமே சந்தேகமாக வருது. ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ளே எதுனா ஓடுமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்க, ஜியா சிஸ்டர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அப்போ ஹீரோனோட அம்மாவும், டேய் எனக்கும் தெரியுது, என்ன ஜியாவை பேசி முடிக்கிறியா இல்லை நானே வந்து வீட்டுக்கு போய் பேசி முடிச்சிருவா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஹீரோனோட அண்ணனும், அம்மா தயவு செஞ்சு நீயே போய் பேசி முடிச்சிருமா, எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட ஃபர்ஸ்ட் அண்ணன் வெக்கப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கு என்ன பண்றானா, நம்ம ஹீரோயினையும் லீயோ மட்டும் கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோனும் எதுக்காக இப்போ என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ 2வது பிரதரும் அதை தான் கேட்கறாரு. அப்போ கு சொல்றாரு, பின்ன நம்ம பிளான் போட்டிருக்கோம்ல ஜியாங்ஷோ வந்து உயிரோட இருக்கான்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து நம்ம ஊர்ல இருக்கவங்க முன்னாடி எல்லாத்தையும் எதனா பேசணும், அவங்கள நம்ப வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல, பிளானை புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த லீயை தான் காட்டுறாங்க. லீ போயிட்டு இந்த ஜியாங்ஷோ உயிரோட இருக்கானாமா, சிட்டியில வந்து அவனோட பையனை வந்து ஒரு ஃபேக்டரி ஓனர் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறானாமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து மாற்றி மாற்றி பேசி அங்கே வில்லேஜர் காதில் படுற மாதிரி பேசிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் வந்துருவாங்களா, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு லீ ஒன்னே சரி நான் வேலையை முடிச்சுட்டு போறேன்னு வீட்டுக்கு ஓடுவானா, நம்ம இன்னும் பின்னாடியே ஓடலான்னு பார்த்தா திரும்ப அவளுக்கு கால் தடுக்கி கீழே விழ போறா. இது எப்பெல்லாம் தடுக்கி விழறாளோ அப்பெல்லாம் கு வந்து பிடிக்க, இந்த டைம் 2 பேரும் கொஞ்சம் டச் பண்ணிக்கும் போது கு ஒன்னே வைக்கப்பட்டுக்கிட்டு, சரி நான் முன்னாடி போறேன் நீ வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுவானா. நம்ம இருன்னா எதுக்காக இவர் வந்து நான் டச் பண்ணேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக போறாரு, எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலியும் வந்து இந்த ஜியாங்ஷோட ஃபேமிலி கல்யாணம் நடக்க போதில்ல அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டு இருக்காங்க. பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி லீ கேட்க, என்ன பிளானு அப்படின்ற மாதிரி அண்ணன் கேட்க, என்னன்னு பார்த்தா அந்த ஃபேக்ட்ரி ஓனர் இருக்கார்ல அவருக்கு முன்னாடி முதல்ல எல்லா உண்மையும் தெரிய வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக என்னன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா அப்புறம் அண்ணன் சொல்லிட்டு எல்லாரும் ஃபேக்ட்ரி முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க. என்ன அந்த ஜியாங்ஷோன்றவன் ஏமாத்திட்டான், அவனோட பையனுக்குலாம் தயவு செஞ்சு உங்களோட பொண்ணு கொடுத்துறாதீங்க, என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் பிடிங்கிட்டு போனவன் அப்படின்னு நம்ம சொல்லி புலம்பி கத்தும் போது அங்கே இருக்க ஓக்கர்ஸ்லாம் பார்த்துட்டு, ஐயோ அந்த ஜியாங்ஷோ வந்து இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்ல, இங்கே ஹீரோனோட அம்மாவும் போர்டெல்லாம் தூக்கி தூக்கி காட்டுறாங்க, ஆமாம் அவன் மோசமானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃபேக்ட்ரி ஓனரும் வந்துட்டு, ஆமாம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே நடக்கிறதுலாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவரோட ஒரு மாதிரி அந்த கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம ஹீரோனோட அம்மாவும், ஆமாம் அவன் ரொம்ப தப்பானவன், என்னை 2வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட இருக்கிறதுல திருடிட்டு அப்படியே போனவன் தான், செத்துட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஃபேக்ட்ரி ஓனரும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காரா. ஒரு பக்கம் இந்த 2வது பிரதரை காட்டுறாங்க. அவர் வந்து வில்லேஜர்ஸோட போயிட்டு இந்த ஜியாங்ஷோ கையும் காலமாக பிடிக்க, அங்கிள் திரும்புங்க அப்படின்னு நம்ம சொல்ல, ஏன்னா அப்பாவை தான் ஆகலைல்ல, கல்யாணம் ஆகலைல்ல நம்ம ஹீரோனோட அம்மா கூட, அதனால வந்து செகண்ட் பிரதர் வந்து இந்த ஜியாங்ஷோ அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டு, எதுக்காக என் அம்மாவை ஏமாத்திட்டு போனீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காசெல்லாம் பிடிங்கிட்டு போனீங்களா, இங்கே பாருங்க இவர் உயிரோட தான் இருக்காரு, வில்லேஜர்ஸ்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது பிரதர் வந்து கத்திட்டு இருக்கான். இவங்களோட அப்பா இறந்து போயிருப்பாரு, அதுக்கப்புறம் தான் இந்த ஜியாங்ஷோன்றவன் வந்திருப்பான், ஆனால் கல்யாணம் பண்ணிக்காம போயிருப்பான். இல்லை ஃபேக்ட்ரி ஓனரும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நோட் பண்ண, இந்த ஜியாங்ஷுவா ஐயோ நீங்கள் எப்படி சரிங்க வந்தீங்கன்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு வேணும் இருக்காங்களே, அட பாவி என்கிட்ட இது வாங்கினேன் மீட்டு வாங்கினேன் காசு வாங்கினேன் எல்லாத்தையும் வாங்கிட்டு செத்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாற்றி நம்ப வச்சியானு சொல்ல, அப்போ போலீஸும் கரெக்டாக வந்துடுறாங்க. அவங்க வந்து இவங்களோட கம்ப்ளைண்ட், நம்ம ஹீரோனோட அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ உடனே வந்து இந்த லேடி இருக்காங்களா ஜியாங்ஷோட அம்மா, அவங்க வந்துட்டு இல்லை இவ அவ்வளோலாம் கொடுக்கல கொஞ்சமாக தான் கொடுத்தா அப்படின்ற மாதிரி வாண்டடாக வந்து வாயை கொடுக்க ஜியாங்ஷு வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்போ உடனே போலீஸும், ஓ அப்போ நிறைய கொடுக்கல கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க, நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே, குடும்பத்தோட வாங்க போய் கம்பியன்லான்ற மாதிரி இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே இவரோட பர்மனன்ட் ஜாபும் போயிடுச்சு ஃபேக்ட்ரியில். அதனால ஜியாங்ஷு வந்து புலம்பிட்டு இருக்காரு, இவ்வளோ ஒரு நல்ல லைஃப் கிடைக்க இருந்தது இப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரி ஓனர் வந்து, என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு இனிமேல் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு பெர்மனன்ட் ஜாப் வந்து ஃபேக்ட்ரியில் போட்டு தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் மிங்ஸும் இருக்கிறதா இந்த ஃபேங் ஃபேமிலியை சேர்ந்த 2வது பையன் இருக்கான்ல அவன் வந்து நோட் பண்ணுறான். அவனுக்கு மிங்ஸும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே ஃபேமிலியில் தான் காட்டுறாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நம்ம ஹீரோனோட அம்மா வந்து அந்த பெர்மனன்ட் ஜாப்புக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பையன் போட்டோம், ஏன்னா அவனுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணலான் இருக்கோம், அதாவது ஜியா இருக்கால அவ்வளோதான் பேசி முடிக்கலான் இருக்கோன்ற மாதிரி சந்தோஷமான விஷயத்த நம்ம ஹீரோனோட அம்மா எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த விஷயத்த வந்து பக்கத்தில் இருக்க லீ கேட்டோன்னே, அட பாவி அண்ணா ஏன்டா அந்த விஷயத்த முன்னாடி சொல்ல, இப்படி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி வச்சிருக்க, ஆனால் என்கிட்டயே மறைச்சிட்டு பார்த்தியா நீயே அப்படின்ற மாதிரி சொல்லி கழுத்தை பிடிச்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு போவாளா, ரொம்ப இருட்டி இருக்குமா, ஈவன் நைட்டு வெளியே போகிற டைமில் திடீர்னு பின்னாடி இருந்து வந்துடுறான் இந்த ஃபெங் ஃபேமிலியை சேர்ந்த 2வது பையன் வந்துட்டு ஹீரோயின் கழுத்துலேயே ஒரு அடி
அடியை போட ஹீரோனுக்கு வந்து வழியில் அங்கேயும் மயக்கி போட்டு விழுந்துருவா. என்னன்னு பார்த்தா அங்கேருந்து தூக்கிட்டு போனவன் நம்ம ஹீரோனை கட்டி போட்டு வச்சிருக்கான் கையில் கத்தியோட. நம்ம ஹீரோனா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லி பார்க்குறா. தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணி பார்க்குறா. ஏன்னா போன லைஃப்பில் இவனை கல்யாணம் பண்ணி தான் 8 குழந்தைகிட்ட பெற்று ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் அந்த ஃபேமிலியில். இவனா இல்லை நான் உன்னை ஆல்ரெடி பார்த்துருக்கேன், எனக்கு நீ வேணும், எனக்கு சொந்தமாகணும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு முத்தம் கொடுக்க போக நம்ம ஹீரோயின் வீணு கத்த ஆரம்பிக்கிறா, அழ ஆரம்பிக்கிறா. இதை ஒரு நம்ம சான்ஸாக யூஸ் பண்ணி தப்பிக்கலான்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த கயிறெல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறா. இங்கே வந்து நம்ம ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோயின் ஏன் ரொம்ப நேரம் வரலன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போய் பார்த்தா ஹீரோனை காணும்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. மிங்ஸோ காணும், மிங்ஸோ எங்கே போனான்னு தெரியல, வாங்க எல்லாரும் போய் தேடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிப்பாங்களா. அப்போ ஹீரோயின் ஒரு பக்கம் தப்பிச்சு ஓடி வர கரெக்டாக கூ முன்னாடி தான் நம்ம ஹீரோயின் வந்து நிற்பா. நம்ம ஹீரோயின் கூ பார்த்தோன்னே பேச ஆரம்பிக்க அப்போ கூக்கு தெரியுது யாரும் துரத்திட்டு வராங்க சொல்லிட்டு. அதனால உடனே வந்து நம்ம ஹீரோனோட வாயை பற்றி ஓரமாக கூட்டிகிட்டு போயிடுவாரா. அப்போ அந்த ஃபெங் ஃபேமிலியை சேர்ந்தவன் இருக்கான்ல, அவன் வந்து கண்டிப்பாக நான் அவளை விட மாட்டேன், அவளை எனக்கு மட்டும்தான் அவள் சொந்தம், அவள் எங்கே போனாலும் துரத்தி பிடிக்கலாம், அவள் கிடைக்கிற வரைக்கும் தேடுங்க அப்படின்ற மாதிரி அவனோட ஆளுங்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் கூ வந்து ஆமாம் இவன் யாரையும் எதுக்கு ஒன்று துரத்துறான் அப்படின்ற மாதிரி கூ வந்து நம்ம ஹீரோனை பார்த்து கேட்பாரு. நம்ம ஹீரோனும் இவர்கிட்ட சொல்லிடலாமா, நம்ம ரீபார்ன் ஆன விஷயம் சொல்லிடலாமான்னு நம்மளை பைத்தியம் சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லோட்டும் மட்டும் சொல்லுவா. என்னன்னா எங்கள் அம்மா வந்து பழைய அம்மா இருக்காங்களா, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன ஃபேமிலியோட 2வது பையன் தான் இவன் என் மேலே ஏதோ வெறுப்பில் இருப்பான் போல இருக்கு, என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், ஃபெங் ஃபேமிலியை சேர்ந்தவன், ரொம்ப மோசமானவன், இப்போதைக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு இது தெரிய வேணாம், அவங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனோட அம்மாவும் வந்து என்னாச்சுன்னு கேட்க நம்ம ஹீரோனும் மறைக்கிறா. இங்கே கூ வேற சொல்ல வேணான்னு சொல்லிட்டால, அவர் சொல்லாமல் இருக்கிறதுனால இவ்வளோ இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஆனால் அம்மா வந்து ஹீரோன் கையில் கட்டு போட்டு விட்டுருப்பாங்க போல், அந்த தடவை இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ்கிட்ட போகலாமா, எந்த பிரச்சனையும் வராது பார்த்துக்கலான்னு சொல்லும் போது அப்பாவும் அதே தான் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு, என் பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நம்ம ஹீரோனா ஐயோ அம்மா அப்பா பயப்படாதீங்க 2 பேரும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, கூவனை வந்து என்னை காப்பாற்றிட்டார்ல, அதனால ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் கூக்கா மனசே கேட்கல, இல்லை கண்டிப்பாக வந்து மிங்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அந்த ஃபெங் ஃபேமிலி வேற ரொம்ப ரிச்சான ஃபேமிலியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை போட்டு தீட்டிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் கரெக்டாக வெளியே வந்து உட்கார என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னு மாதிரி கேட்க அப்போது சொல்கிறாரு கூவும் கண்டிப்பாக அந்த ஃபெங் ஃபேமிலியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனா ஆனால் அந்த ஃபெங் ஃபேமிலி ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, நம்ம இப்படி இருக்கோம் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நான் ஒரு ஐடியா கொடுக்கவா, அதாவது அன்னைக்கு அந்த சென்னுன்ற ஒருத்தர் மீட் பண்ணோம்ல அந்த சிட்டியில், அவர் சொன்னார் யாரையோ ஒருத்தரை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு, அவரோட முதுகில் கூட ஏதோ நிலா போட்ட மச்சம் இருக்குன்னு சொன்னார், நீங்களும் அந்த ஃபேமிலிக்கு அடாப்டட் சைல்டு தானே, அப்போது நீங்கள் வந்து அவங்க தேடுற பையனை ஏற்கக்கூடாது, ஏன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப ரிச்சான ஃபேமிலி அந்த சென்னோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு அங்கே கூவோட சட்டையை பிடிச்சி இழுக்க போவால. அப்போ கூ ஒன்னி ஐயோ மிங்ஸோ இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாதுமா, இது ரொம்ப தப்பு, போ அமைதியாக போ தூங்க அப்படின்னு சொல்ல நம்ம இன்னும் சரி ஓகே இங்கே கூக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எதனா கண்டுபிடிச்சிக்கலான்ற மாதிரி சரி நான் போகிறேன் நீங்களும் வந்து தூங்குங்கன்ற மாதிரி அவளை அங்கே சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஆனால் கூக்கு டவுட்டாக வருது, இவ சொல்லிட்டு போகிறாளே நம்ம எதனா செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷோல்டரில் பார்த்தா அந்த நிலா போட்ட மச்சம் அரை நிலா போட்ட மாதிரி இருக்கு, அது அவரோட உடம்புல இருக்குது. அதை பார்த்தவர் அது என்ன அந்த சென் ஃபேமிலியில் உண்மையாகவே அப்போ நான் பணக்காரனா அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து கூ நினச்சிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த லின்னை காட்டுறாங்க, இந்த லின் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா போல, அது அவங்க அம்மா கிட்ட சொன்னால் அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க, ஃபெங் ஃபேமிலியோட வாரிசும் வயிற்றில் வளருது, இனிமேல் காசு நம்ம மேலே கொட்ட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, கல்யாணம் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே இல்லை அந்த பைத்தியத்தை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவன் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், எனக்கு வந்து இந்த ஃபேமிலியோட 2வது பையனை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம ஹீரோயின் பின்னாடி சுற்றுறான்ல அவன் கொஞ்சம் அழகாக இருக்கான்னு நினச்சிட்டு இவன் வந்து கத்தியை வச்சு அவங்க அம்மாவை மிரட்டிட்டு இருக்கா, இல்லைன்னா நான் செத்துருவேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோனோட ஃபேமிலி வந்து புது வீடு கட்டிட்டாங்களா, எல்லாரும் பட்டாசெல்லாம் வெடிச்சு சந்தோஷமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீடு செம்ம பெருசாக இருக்குது, நம்ம ஹீரோனுக்குலாம் தனி ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோனா ரூம்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே அம்மா எனக்கு உண்மையாகவே இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப இதை லைக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இந்த சென்னு தான் காட்டுறாங்க. சென்னுக்கு வந்து தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து இந்த பேரை காணாமல் போனதுலேருந்து அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமா, அதனால தான் இந்த கின்சங் விதையெல்லாம் வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து மருந்து கொடுத்துருப்பான். என்ன இன்னும் தாத்தாக்கு சரியாகலன்ற மாதிரி டாக்டர் கேட்க டாக்டரும் கொஞ்சம் டைம் எடுக்கும்ப்பா, அந்த மூலிகை விதையில் அது நல்லா ஒர்க் ஆகணும்லன்னு சொல்ல கொஞ்ச நேரத்துலேயே தாத்தா வந்து இரும்புக்கிட்டே எந்திரிப்பார். அப்போ சென்னும் தாத்தா உங்களுக்கு சரியாயிடுச்சா ஓகேவா அப்படின்ற மாதிரி சென் கேட்கும்போது தாத்தா வந்து என் பேருன்னு கண்டுபிடிக்க முடியல, சரி ஆனால் இப்போ தானே நான் நினச்சிருக்கேன் கொஞ்சம் ரிலாக்ஸான இடத்துக்கு நான் போகணும்னு சொல்லும்போது சென் வந்து அவனுக்கு உடனே அந்த வில்லேஜ் தான் ஞாபகம் வருது, அங்கே போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹீரோனோட அம்மா வந்து அவங்க பையனை கூட்டிகிட்டு போயிட்டு ஜியாவோட அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, என் பையனுக்கு உங்கள் பொண்ணு கொடுக்குறீங்களா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஜியாவுக்கு மூஞ்சி ஃபுல்லாக வெக்கம் தான். உடனே வந்து பிரதரை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோனோட அண்ணனை பார்த்து சிரிச்சு வெக்கப்பட்டு இருக்க. இந்த ஹாப்பியான நியூஸை வந்து ஹீரோனோட அம்மா வந்து வீட்டில் போய் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, கல்யாணம் எல்லாம் நிச்சயம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டேட்டோட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோன் தூங்கும் போது
திடீர்னு பார்த்தா கனவுல வந்து இந்த ஃபெங் ஃபேமிலி சேர்ந்து 2வது பையன் திடீர்னு கத்தியோட வரான். கத்தியோட வந்தவன் திடீர்னு போனதுக்கப்புறம் ஜெய்சின்ட்டு ஒரு பொண்ணு இருப்பா போல இருக்கு அந்த ஊர்லேயே. அந்த பொண்ணுக்கு போன லைஃப்பில் வந்து நம்ம ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப் வந்துருக்கும் போல். இது போன லைஃப்பில் நடந்தது. அதை நினச்சி பார்க்குறா. அவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கிற மாதிரி நினச்சி பார்த்தது ஒன்றே ஒரு மாதிரி நினச்சிட்டு பயத்தோடு கலந்து எந்திரிக்கிறா. ஆனால் அவளுக்கு அந்த பயத்தை தாண்டி இந்த மாதிரி கு வந்து ஜெய்சின்ற பொண்ணு கட்டி பிடிக்கிறாரு. அப்போ போன லைஃப்பில் இந்த மாதிரி இந்த லைஃப்லேயே அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குமான்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு ஃபீல் பண்ணுறான்னு அவளுக்கே தெரியல. அடுத்த நாள் வந்து கு வந்து கோடர் எடுத்து அந்த உட்டெல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளுக்கே தெரியாமல் அவரை வந்து ரசித்து பார்க்க, அப்போ உடனே பூண்டை எவ்வளோ நேரமாக உரிப்பா எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்ல நம்ம வேணும் அது வரம்பான்னு சொல்லிட்டு கொடுப்பா. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஓடி போயிடுவா. இங்கே அப்பாவும் அம்மாவும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. ஏன் பொண்ணு சரியாகவே கவனிக்க மாட்டா நம்ம பேசுறது அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மா ஒன்னே டே கு போ தங்கச்சி என்ன பண்ணுறான்னு பாரு, அவள் சரியாகவே எதுவும் பேசுறதெல்லாம் கவனிக்க மாட்டா, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ அவளை அப்படின்ற மாதிரி கு கிட்ட சொல்ல அப்போ நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவள் பூ பிரித்து போட்டுட்டு நினச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி கு வந்து ரிச்சான ஃபேமிலியோட வாரிசுன்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அந்த ஃபெங் ஃபேமிலி எதிர்த்து அந்த ஃபெங் ஃபேமிலிக்கு நான் பயப்படாமல் இருக்கலாம். இவர் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த ஜெய்ஜெயை கல்யாணம் பண்ணிட்டு அவர் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ கு வரா வந்துட்டு என்ன இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி திடீர்னு பயமுறுத்துற மாதிரி வந்து நிற்கும்போது நம்ம ஹீரோயினே நீங்கள் எதுக்காக வந்து கு என்கிட்ட இப்படி பயமுறுத்துற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேர் சொல்லி கேட்க, அப்போ கு ஒன்னே என்னம்மா திடீர்னு மரியாதையை விட்டுட்டு பேர்லாம் சொல்லி கூப்பிட்றா புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி மிங்சுவை பார்த்து கேட்க, மிங்சுவும் அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி மிங்சு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கு வந்து சாப்பிட கூப்பிட்டுருப்பாரா. அப்போ மிங்சு வந்து அதான் கல்யாண விஷயம் போயிட்டு இருக்குல்ல, வீட்டில் சாப்பாடு சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ உடனே குவும் நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட கல்யாணமும் நல்லா கிராண்டாக ஃபேமிலியில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோனும் நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, நானே பிளைண்ட் டேட்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து போய்ப்பேன்னு சொல்ல கு ஒன்னே உன்னை யார் இப்போ பிளைண்ட் டேட்டுக்கெலாம் விடுறேன்னு சொன்னது அப்படின்ற மாதிரி இவரும் உணர்ச்சி வசத்தில் பேச டக்குன்னு வந்து அவர் நம்ம ஹீரோனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துருவாரு. என்ன நினச்சாரு தெரியல. நம்ம ஹீரோன் இதை பார்த்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, எதுக்காக எனக்கு இப்போ இப்படி முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கூடு கண்ணத்திலே அரைஞ்சிட்டு அங்கே வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிடுறா. இங்கே கூவா அவள் இப்படி பண்ணிட்டு போனது நினச்சி சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன இவ ரொம்ப கோப்பராலே நினச்சிட்டு இருக்காரு. அவருக்கும் வந்து நம்ம ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் போல. அப்போ வந்து அந்த இடத்துக்கு ஜியா வருவாங்களா, அதான் கூக்கு இப்போ சிஸ்டரின் லவாக போகிறவங்க. அவங்க கிட்ட வந்து கூ ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கோச்சிக்கிட்ட எப்படி சமாதானப்படுத்துறது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு மாதிரிலாம் கேட்க அவங்க தான் வந்து இந்த சின்ன சின்ன விலங்குலாம் வாங்கி கொடுத்து நீ சமாதானப்படுத்தலாம், அவங்களுக்கு பூவெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க. நைட்டு என்ன ஆகுதுன்னா இந்த லீ வந்து ஒரு முயல் குட்டி நல்ல வெள்ளை கலர் முயலாக இருக்குது. அதுக்கு வந்து இந்த சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருப்பானா நம்ம ஹீரோயின் வந்து இதை யார் கொண்டு வந்தா, இது யார் இது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருப்பா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ லீ ஒன்னே அதுவா அதான் கூ தான் பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கான், இதை வந்து யாருக்கோ அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கேன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி லீ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. கூ சொன்னதா நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே ஓ ஜெய்க்கு தான் கொடுக்க போறாரு அந்த கூ அப்படின்னு நினச்சிட்டு அந்த முயலுக்கு வச்சிருக்க இலையெல்லாம் பிரித்து போட்டுட்டு இருக்கா கோவத்தில். அப்போ லீ ஒன்னே அடியே ஏண்டி அதெல்லாம் இப்படி பிரித்து போட்டுட்டு இருக்க, அது முயலுக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு நம்ம சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினா அதெல்லாம் எனக்கு தெரியாது போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த ஜெய்ஜையும் எனக்கு பிடிக்கல கூவியும் எனக்கு பிடிக்கல, இந்த கூ அப்புறம் எதுக்கு எனக்கு முத்தம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு உள்ள போவாளா. இது லீ பார்த்துட்டு ஆமா இவளுக்கு என்ன ஆச்சு, சரி முயல் குட்டி இந்தா உனக்கு நான் கொடுக்குறேன் இதை நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரி இந்த லீஃபை கொடுத்துட்டு இருப்பான் இந்த லீயும். அப்போ உடனே வந்து ஏதோ ஒரு விதையும் அந்த ரூட்டையும் வந்து வாஷ் பண்ணிட்டு வருவாரா இந்த கூ. அப்போ லீ என்னன்னு கேட்கும்போது கூ சொல்றாரு இந்த மாதிரி மிங்ஸுக்கு பீரியட்ஸ் ஆனால் அவளுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் வரும்ல, இந்த சிக்கன் சூப்ல இது கலந்து கொடுத்தா அவளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல அப்போ லீயும் பாச ரொம்ப தான் அழுதே அப்படின்ற மாதிரி லீ சொல்லிட்டு இருக்க. அப்போ கூ ஒன்று லீவை பார்த்து சரி இந்த முயலை பற்றி மிங்ஸு என்ன சொன்னா, மிங்ஸுக்கு இது பிடிச்சிருக்கா, நான் அவளுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னியா அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்க என்ன நீ சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, அவளுக்கு இதெல்லாம் நல்லா பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த முயலை எப்படி வறுத்து சாப்பிட்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கான். அதை கேட்கும்போது கூக்கே கடுப்பாக வருது, நான் எதுக்கு பிடிச்சிட்டு வந்து வச்சா இவன் என்ன பேசுகிறான் பாரு அப்படின்ற மாதிரி கூ எந்திரிக்கலான்னு பார்த்தா ஹீரோயின் உட்காந்த இடத்துல வந்து லைட்டாக பிளட் கர மாதிரி இருக்குமா. அப்போ கூக்கு வந்து புரிஞ்சிடுது என்னன்ட்டு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் உள்ளே போயிட்டு அந்த பேண்ட் எல்லாம் பார்ப்பாளா, பார்த்தா அவளுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கும் போல். அதை பார்த்தவ ஐயோ அண்ணன் முன்னாடி உட்காந்து எந்திரிச்சிட்டு வந்தனே, அண்ணன் பார்த்தா ஒரு மாதிரி ஆகிடுமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மெதுவாக வெளியே போய் பார்ப்பாளா அந்த மேட்டில் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு. இவ வெளியே போகும்போது கரெக்டாக யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைப்பா. ஆனால் இவ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. என்னன்னு பார்த்தா இந்த கூ இருக்கார்ல அவர் அந்த மேட்டெல்லாம் போட்டு துவைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் இப்படி பேண்ட்டும் கையுமா வந்து நிற்பாளா. அதை பார்த்துட்டு நீ எதுக்காக இதெல்லாம் துவைக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்க, இந்த நேரத்தில் வந்து நீ ஈர தண்ணியிலலாம் கை வைக்கக்கூடாது, போய் ரெஸ்ட் எடு, இதெல்லாம் நான் துவைச்சிக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்ற மாதிரி மிங்ஸு அனுப்பிவிட மிங்ஸுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஏன் தான் நீங்கள் இப்பெல்லாம் பண்ணுறீங்களோ எனக்கு புதுசாக தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குதிச்சு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாளா. வீட்டுக்குள்ளே போனவ ஏன் இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, இவருக்கு தான் செய்தியை பிடிக்குமே அப்புறம் எதுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிலுங்கிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து வயிறு வலிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி அப்பா முன்னாடி போய் உட்கார அப்பாவும் எனக்கு தெரியுமா நானும் சிக்கன் சூப் வச்சேன்னா அதுக்கப்புறம் கூ இருக்கான்ல அவன் தான்
அந்த சூப்பில் ஏதோ விதையெல்லாம் கலந்துருக்கான், இது சாப்பிட்டா வயிறு வலிக்காதான், நீ சாப்பிடு சரியா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோயின் உடனே அப்பா முன்னாடி வேணான்னு சொல்கிறா. ஆனால் கொஞ்சம் வயிறு வலியாக இருக்கிறதுனால சரி அவர் நமக்காக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு, நம்ம சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப் எடுத்து குடிக்கலான்னு போவாளா. அப்போ கரெக்டாக அந்த ஜெய்ன்ற பொண்ணு அவள் வராளா. அவள் வரும்போதே ஏதோ கையில் முயல் பொம்மை மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவா. நம்ம இருந்தோம் அவளுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிருச்சு இதானே இந்த ஜெய் கூவை கரெக்ட் பண்ண போகிறவ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ஆனால் அந்த ஜெய் வந்து கூவை விசாரிக்கிறத விட அதிகமாக லீயை பற்றி தான் விசாரிப்பா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு, என்ன நீ சும்மா என் அண்ணனுங்களை பற்றியே கேட்டுட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்காக இப்போ ரெண்டாவது அண்ணனை பற்றி நீ கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா ரெண்டாவது அண்ணனு மேலே தான் இந்த ஜெய்க்கு ஆசை போல இருக்கு. போன லைஃப்ல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஹீரோயின் பண்ணியிருப்பா போல. இப்போ இந்த ஜெய்யும் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாளா. நம்ம ஹீரோனுக்கு இன்னும் அது புரிய மாட்டேங்குது. இந்த முயல் பொம்மையை வேற வச்சுட்டு போறா, நான் வந்தேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு செடியெல்லாம் விற்க போவாளா. இப்போ இந்த ஜெய் ஒன்னே ஐயோ காட்டு பண்ணி என்னை துரத்திட்டு வருதே அப்படின்ற மாதிரி வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் இதை பார்த்துருவா. நம்ம ஹீரோயின் அந்த காட்டு பண்ணி அப்படியே அந்த கொம்பு வச்சு குத்த போகிற சமயத்தில் நல்ல வேலை நம்ம ஹீரோயின் அந்த காட்டு பண்ணியே வந்து தள்ளி விட்டு ஏதோ அதை கவுத்து போட்டுருவா. அப்போ ஜெய்யும் வந்து உனக்கு எதுவும் ஆகலையே ஓகே தானே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனும் நல்ல வேற உயிர் பொழைச்சும் கொஞ்ச நேரத்தில் ஜஸ்ட் மிஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜெய்யும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிச்சிடறா. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இந்த காட்டு பண்ணியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ கூ ஒன்னே வந்துட்டு என்னாச்சு உனக்கு மிங்ஸு, உனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஜெய்யை கண்டுக்க மாட்டாரு. மிங்ஸுவை தான் பார்த்து கவனிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் ஜெய் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையே. நம்ம ஹீரோயினும் இல்லை எனக்கு அவ்வளோ பெரிய அடிலாம் இல்லை கையில் தான் அடி அப்படின்ற மாதிரி சொன்னவ மனசில் நினச்சிக்கிறா. இப்போ கண்டிப்பாக அவர் லவ்வரை தான் அவர் தூக்குவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவ. ஆனால் அவர் வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்போ அவரும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தூக்கிட்டு போக ஜெய் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஓடும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஜெய் நினச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் உள்ளே போனவ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அம்மா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காயெல்லாம் இல்லை, எதுக்குமா இப்போ இப்படி பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த ரெண்டாவது அண்ணன் வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து எவ்வளோ பெரிய பண்ணியை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்குதுங்க, இவ்வளோ பெருசையாக அடிச்சுதுங்க இதுங்க அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோனோட அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே என் பொண்ணையும் அது கொல்ல வந்துச்சுல, இன்னைக்கு அதையே நான் சூப்பு வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட அம்மா ஒரு பக்கம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் எல்லாரும் போனதுக்கப்புறம் கூதனை மருந்து வச்சுட்டு இருப்பாங்க ஹீரோயினுக்கு. அப்போ ஹீரோயின் கேட்குறா அந்த முயல் குட்டியை வந்து ஜெய்க்கு தானே வாங்கிட்டு வந்து வச்சிங்க, எதுக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ கூ ஒன்று என்ன ஜெய்க்கா அதை நான் உனக்கு தான் கொண்டு வந்தேன் அன்னைக்கு நீ கோச்சிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி கூ சொல்ல நம்ம என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அப்போ கூ ஒன்னே செகண்ட் பிரதர் கூட்டிகிட்டு வந்து நீ என்ன சொன்ன அவகிட்ட அந்த முயல் நான் ஜெய் கொடுக்க போகிறேன் நீ சொன்னியா மாற்றி சொன்னியா அப்படின்ற மாதிரி அடிக்க போக ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறம் அவளுக்கும் புரிஞ்சுது அது ஜெய்க்கு வாங்கலன்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டாவது பிரதரும் மாற்றி சொல்லிட்டேன் விட அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க. நைட்டில் வந்து ஹீரோனோட அம்மா வந்து செகண்ட் பிரதர் கையில் இந்த மீட் எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. ஜெய் தான் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா அவங்க வீட்டுக்கு போய் கொடுன்னு சொல்லிட்டு. அப்போ செகண்ட் பிரதர் லியோ வந்து இந்தாங்க உங்கள் வீட்டுக்கு மீட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜெய்யை கூப்பிட்டு இருக்க. ஜெய்யும் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணியெல்லாம் ஊட்டி கொடுத்துட்டு கையில் இருக்கிறத வாங்கும்போது ரெண்டு பேர் கையும் மாற்றி மாற்றி தொட்டுப்பாங்க. அப்போ சரி நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெய் உள்ளே போவாளா. இவன் உள்ளே போகிறத பார்த்துட்டு இவன் ரசிக்க ஆரம்பிச்சிடுறான், இவன் செம்ம அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜெய்யோட அண்ணன் வந்துட்டு என்னப்பா என் தங்கச்சி ரொம்ப அழகாக இருக்க போலியே அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க அப்போ இவனும் ஒரு ஃப்ளோவில் ரசிச்சுட்டே இருந்ததுனால ஆமான்னு சொல்லும் போது அங்கே ஜெய் அண்ணன் அடப்பாவி ஏன் முன்னாடி என் தங்கச்சி சைட் அடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு கண்ணத்துலேயே ஒரு பலார்னு ஒரு அறையை விட அவனும் அண்ணா ஏன்னா அப்படின்ற மாதிரி கத்த யாரா உனக்கு அண்ணன் நீ என்ன ஏன் தங்கச்சி சைட் அடிப்பா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஜெய் ஒன்னே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அவனுக்கு மீட்டை தான் கொண்டு வந்தான் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு லீக்கு வந்து ஜெய் சப்போர்ட் பண்ணி பேசுறத லீ பார்த்தோன்னே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லீயும் கண்ணத்தில் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வர இங்கே கூ வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்ற மாதிரி லீயை பற்றி கேட்க லீ வந்து அதெல்லாம் இருக்கட்டும் விடு, உண்மையாகவே அந்த முயல் வந்து நீ ஜெய் கொடுக்க வாங்கலையா, உனக்கு ஜெய் மேலே என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா ஓப்பன் ஆகிட்டு உண்மையை சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ உடனே கூவும் நான் எப்போ சொன்னேன் ஜெய் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, எனக்கு ஜெய்யை பிடிக்கவே பிடிக்காது, நார்மலாக பக்கத்து வீட்டு பொண்ணு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கூ எல்லாத்தையும் சொல்ல. அப்போ இதை கேட்டோன்னே லீக்கு ஒரே சந்தோஷம், நல்ல வேலை என் ரூட்டு கிளியர்ப்பா அப்படின்ற மாதிரி நினச்சி சிரிச்சிட்டு இருக்கான். அவள் மருந்து போட்டு விட்டதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அடி வாங்கினா என்ன அப்படின்ற மாதிரி லீன் நினச்சிட்டு இருக்கான். இங்கே ஒரு பக்கம் இந்த லீனை தான் காட்டுறாங்க. இந்த லீன் வந்து ஒரு பிளான் போட்டுட்டா. என்னன்னா அந்த ஃபெங் ஃபேமிலியில் இருக்க ரெண்டாவது பையனுக்கு லீனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபெங்கு முடிவெடுத்துறாரு போல. ஆனால் இவன் வந்து எனக்கு பிடிக்கல எனக்கு மிங்ஸு வேணுன்றது லின் கிட்டே சொல்லியிருப்பான் போல. ஆனால் அந்த லின் வந்து அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா இந்த மிங்ஸு பழி வாங்கணும்னு இந்த லின் நினச்சிட்டு இருக்கா. ரிச்சான லைஃப்பில் வந்து வேலை சந்தோஷமாக வாழ முடியல அப்படின்றதுக்காக நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு மிங்ஸுவை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஃபெங்கோட ரெண்டாவது பையன் கிட்ட சொல்லிட்டு இந்த லின் வந்து ஸ்டேட்டை நம்ம ஹீரோனை பார்க்க தான் வந்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் வந்து என்னடா இது வில்லேஜ் லைஃப்பில் கூட இவன் என்ன பணக்கார லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய வீட்டை பார்த்து ரொம்ப
ரொம்ப பொறாமப்பட்டுட்டு இருக்கா அந்த லின்னு. இவ வந்து நிற்கிறது அவங்க அப்பா பார்த்துட்டு, என்னம்மா வாமா வாமா வீட்டில் வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு லின்னை வந்து வர வைக்க, அந்த லின்னு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துருந்தே அவங்க அப்பா வந்து சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஆனால் இந்த லின் வந்து அவள் சும்மா இருக்க மாட்டா. நம்ம ஹீரோயின் வந்து எப்படியாவது அந்த ஃபேமிலியில் போயிட்டு மறுபடியும் எதனா பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவள் கஷ்டப்படணுன்றதுக்காக நம்ம ஹீரோனை பற்றி தப்பாக பேசுகிறா. இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் மேரேஜுக்கு நீ வந்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, என்ன 3 பேரோட நல்லா சந்தோஷமாக வாழ்கிற போல இருக்குது, மாற்றி மாற்றி தப்பு பண்ணிட்டு இருப்ப போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோனை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசுகிறா. இவன் அங்கே அனுபவிச்சதை நம்ம ஹீரோயின் கிட்ட கம்பேர் பண்ணி சொல்லி பேச ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அங்கே இருக்க கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறா. என்ன தைரியம் தான் என் கேரக்டரை பற்றி நீ தப்பாக பேசுவ, உனக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு படால்னு அவளோட கண்ணத்திலே ஒரு அறை ஓங்கி ஒன்று விடுறா. இவ அறையை வாங்கிக்கிட்டு என்னையும் அடிச்சிட்டியா நீ அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே போடி, உன் கல்யாணத்துக்குலாம் என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி லின்னை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுறா. நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பாளா, அப்போ ஹீரோனோட அப்பா வருவார். இதெல்லாம் நடந்ததை பார்த்துட்டு, ஒருவேளை அந்த ஃபெங் ஃபேமிலியோட சேர்ந்து தான் என்னோட பொண்ணு லின்னு இப்படி மோசமாக பேசுகிறாளோ அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த சென்னோட தாத்தா இருக்கார்ல, அவருக்கு வந்து நம்ம ஹீரோ பற்றின முழு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. இங்கே அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனோட ஃபேமிலியில் வந்து இந்த ஊர் தலைவர் ஏதோ ப்ராப்ளம் பண்ண வந்திருப்பார் போல இருக்கு. அந்த டைமில் போலீஸ்லாம் வர வந்திருப்பாங்க. அந்த போலீஸ் வந்து இந்த ஊர் தலைவர்கிட்டையும் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்டையும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமில் ஹீரோ வந்து தாத்தா வந்து அதை நோட் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்ற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. என்ன ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு தாத்தாக்கு நிறைய லெட்டர் எழுதி அனுப்ப ஆரம்பிச்சிருப்பாரு. அவரோட முதுகில் தான் அந்த மச்சம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த லெட்டரை பார்த்து தான் தாத்தாவும் இப்போ வந்திருக்காரு அப்படின்றத நம்ம ஹீரோ நல்லா புரிஞ்சுக்க, இங்கே தாத்தா வந்து பெரிய ஆள் இல்லை, அவர் சொன்னோடனே போலீஸ்லாம் அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க. தாத்தா வந்து வில்லேஜில் ஏதோ இன்ஸ்பெக்டாக பண்ண வந்திருக்காரு போல. என் ஃபேமிலியை சேர்ந்த தாத்தா வந்து ரொம்ப ரிச்சான ஆளுன்னு சொல்லிட்டு கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோனோட அம்மாவும் சென்னோட தாத்தாவையும் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட, நம்ம ஹீரோனும் இவர்கிட்ட தான் அந்த கின்சாங் விதையெல்லாம் நான் விற்றேன் அப்படின்ற மாதிரி சென்னை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா உடனே நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லி பெர்மிஷன் கேட்டிருப்பாரா. என்னன்னு பார்த்தா பேரனை கூப்பிட்டு வச்சு தனியாக பேசுகிறாரு, நீ எப்போ வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு. அப்போ கூ சொல்கிறாரு, இல்லை தாத்தா இப்போ என்னால் வர முடியாது, இங்கே வந்து மிங்சுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நான் என்னன்றதை பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்ல, தாத்தாக்கு ஒரு பக்கம் என் பேரன் கிடச்சதே எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா, உன் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது தெரியுமா இப்போ அப்படின்ற மாதிரி தாத்தா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கூ வெளியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் போய் பேச போவா. இந்த மாதிரி லின் என்னை பார்க்க வந்தான்னு சொல்ல, கூவும் என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறா, அதாவது அவளுக்கு கல்யாணம் ஆக போதாமா, என்னை வந்து அங்கே கூப்பிட்டா எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது, இந்த ஃபெங் ஃபேமிலியில் இருக்க பசங்க கூட என்னை மாட்ட வைக்க தான் அப்படி என்னை கூப்பிட்டுருப்பாளோ அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கூ கிட்ட சொல்ல, கூ ஒன்னே எதுக்கும் கவலைப்படாத மிங்ஸு, இப்போ என் பின்னாடி சென் ஃபேமிலியில் இருக்க மொத்த சப்போர்ட்டும் இருக்குது, கண்டிப்பாக அந்த ஃபெங் ஃபேமிலியை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கூ சொல்லும் போது ஹீரோனுக்கு புரிஞ்சிடுது. அப்போ நான் சொன்னதை கேட்டு உண்மையாகவே நீங்கள் செக் பண்ணீங்களா, அப்போ அந்த தாத்தா வந்து சும்மா வரலையா, உங்களோட தாத்தா தெரிஞ்சுதான் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நீங்கள் பேரண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, கூவும் ஆமாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நான் முன்னாடி சொல்லேன்னு அப்படின்ற மாதிரி கூ கேட்க, ஹீரோனு எனக்கு இந்த விஷயத்தில் சந்தோஷம் தான் நீங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஃபெங் ஃபேமிலியோட 2வது பையனை காட்டுறாங்க. அவன் வந்து இந்த லின்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கான் கல்யாணம் முடிஞ்சு கையோட. நீ விங்ஸுவை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னல, ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் நான் கூப்பிட்டு பார்த்தேன் வரலன்னு சொல்லிட்டு இருக்க, இவன் உடனே அவளை அடிக்க போறான், அதுக்கு யூஸ் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நானே மிங்ஸுவை பார்க்க போறேன்ற மாதிரி இந்த ஃபெங் ஃபேமிலியோட 2வது பையன் வந்து நம்ம ஹீரோனை பக்கத்துக்கு வந்துருவானா, ஆளுங்களோட வந்திருக்கான். யார் முன்னாடி வந்தாலும் அடிச்சு போட்டு அந்த மிங்ஸுவை தூக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஹீரோனோட ரூமுக்கு போய் பார்த்தா ஹீரோனோட ரூமே காலியாக இருக்கு, மீதி யாருமே வீட்டில் இல்லை. எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கு. இவங்க வெளியே போய் பார்க்குற டைமில் கரெக்டாக வந்து கூ வந்துடுறாரு. வந்துட்டு என்ன தைரியம் தான் ஆள் இல்லாத வீட்டில் இப்படி வருவீங்க, நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் வந்து இப்போ இவங்களை கையும் காலமாக பிடிச்சிடுறாங்க. போலீஸும் வந்துடுறாங்களா, வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலி நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, அப்பா வந்து கம்பெனி விஷயத்தில் நிறைய ஏமாற்றிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது, இப்போ ஒன்று வச்சு தான் அதை விசாரிக்க போகிறோன்ற மாதிரி பிடிச்சி வச்சிருக்க. அப்போ ஹீரோனும் இந்த தண்டனை உனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி ஃபெங்கோட 2வது பையனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அவனும் முறைச்சிட்டு இருக்கான். அவனை இப்போ பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவனை விசாரிச்சதுல நிறைய உண்மை தெரிய வந்திருக்கும் போல. அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் இந்த ஃபேமிலி மொத்தமாக அரெஸ்ட் பண்ணுறேன்னு வந்து நிற்கிறாங்க வித் ப்ரூஃபோட. நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து எவிடன்ஸரும் இருக்குது, உங்கள் ஃபேமிலி அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் கம்பெனியில் தேவையில்லாமல் நிறைய ப்ராப்ளம் பண்ணதுனால, அதனால உங்கள் குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லும் போது லின்னோட அம்மா வந்து இவங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி தப்பிக்க பார்ப்பாங்க. அப்படின்னு உடனே வந்துட்டு என்னையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்னோட வயிற்றுல இந்த ஃபெங் ஃபேமிலியோட வாரிசு இருக்குது, நீங்கள் வந்து யாரும் தெரியாமல் அரெஸ்ட் பண்ணுறீங்களான்ற மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ரூம்லேருந்து வந்து இப்படி கத்திட்டு இருக்க. அப்போ இந்த லின்னோட அம்மாவும் ஏய் நானே இந்த குடும்பத்துக்கூட சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தப்பிக்கலான்னு பார்த்தா இப்படி வந்து ஒளரி கொட்டிட்டியடி அப்படின்னு லின்னை பார்த்து சொல்ல, லின் அப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆள ஆரம்பிக்கிறா. இந்த லைஃப்பில் வந்துமா எனக்கு வந்து இப்படி ஒரு ரிச்சான லைஃப் கிடச்சுமா, இப்படி மாட்டிக்கிட்டேன், என் லைஃபே போச்சுன்ற மாதிரி அழுதுட்டு இருக்கா. மொத்த ஃபேமிலியும் இப்போ ஜெயிலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் தான் காட்டுறாங்க. என்னென்னா தாத்தா வந்து எல்லாரும் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை வருஷமாக என்னோட பேரனை காணும்னு தேடிட்டு இருந்தேன், 20 வருஷம் கழிச்சு என் பேரனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபெங் ஃபேமிலி எல்லாம் ஜெயிலுக்கு போனது அந்த நியூஸும் தெரிய வருது. இப்போ தாத்தா வந்து என்னோட பேரன் யாருன்ற மாதிரி சொல்லிட்டு கூதான் அப்படின்னு சொல்ல, அப்போ இதை கேட்டுட்டு உடனே வந்து நம்ம கூட அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களோட
உங்களோட பேரனா உங்கள் ஃபேமிலியோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே வந்து கு ஒன்னே, அம்மா நான் என்ன தான் அந்த ஃபேமிலியோட பையனாக இருந்தாலும் நீங்கள் தான் என்னோட அம்மா, அது என்றைக்கும் மாறாது, நான் உங்கள் பையன், அதே மாதிரி இங்கே இருக்க 2 பேருமே என்னோட பிரதர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கு வந்து எல்லாத்தையும் சொல்லி பாசத்தை காமிக்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ தாத்தா உடனே, ஆமாம் ஆமாம் நானும் சீக்கிரம் வந்து இந்த வில்லேஜில் செட்டில் ஆக போகிறேன், என் பேரனையும் உங்கள் ஃபேமிலியிலேருந்து பிரிக்க மாட்டேன், நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாத்தாவும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் ஃபேமிலியாக ஹாப்பி ஆயிர என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான் சியாவை கூட்டிகிட்டு. இங்கே 2வது அண்ணன் இருக்கான்ல, அவன் வந்து அண்ணன் ஹாப்பியாக இருக்கான், 3வது தம்பி இருக்கான அவனுக்கும் நல்ல ஃபேமிலி கிடச்சிருச்சு, நல்ல வசதியான ஃபேமிலி, நான் தான் எப்படி இருக்கேனேன்னு நினைக்கும் போது அப்போ கரெக்டாக இந்த இடத்துல ஜெய் வந்து நான் உனக்காக இருக்கேனேன்னு சொல்ல இவனுக்கா ஒரே சந்தோஷம், ஜெய் எனக்காக இருக்கா, அப்போ நான் இன்னும் உழைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஜெய் உடனே வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி 2வது பிரதரோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா, இனிமேல் நீ ஆள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கு வந்து உண்மையாகவே கின்சாங் விதையை விற்றதுனால அந்த சென் கிட்ட விற்றுருப்பாங்கல்ல, அதுக்கு ரொம்ப அமௌண்ட் கிடச்சிருக்கும் போல், அதை வந்து ஃபுல்லாகவே ஹீரோயின் பேரில் அக்கௌண்ட்டில் போட்டு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் போட்டு காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ வாங்க சொன்ன மாதிரி அரிசி ஃபுல்லாக ரொப்பிட்டேன், என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சு தான் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு ஊருக்கே சாப்பாடு போடலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு பக்கம் வந்து கு சொல்லிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லை இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உனக்கு வந்து என் கூட இருக்க விருப்பமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ண அது நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இவர் வந்து அவரோட ஆசையை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் அவரும் நான் பிளட் தானே அந்த ஃபேமிலிக்கு, நம்ம ஹீரோனுக்கும் இவரை ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால் வந்து இவளும் சரி அப்போ இனிமேல் நான் சொல்கிறது தான் நீங்களே கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல குவும் நீ சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வீட்டில் தான் காட்டுறாங்க, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது, என்னடா ஆளுக்காளுக்கு ஒரு கப்பல் மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எப்போ நடந்ததுடா அப்படின்ற மாதிரி கேட்க 2வது பிரதர் லீயும் சேசை மேலே சாய, அம்மா அதெல்லாம் அப்படிதான்மா நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கூட, அதாவது நம்ம ஹீரோ கு தான், அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட இங்கே ஃபேமிலியாக ஒரே சந்தோஷமாக இருக்காங்க, எல்லாரும் குடும்பமாக இருக்காங்க, தாத்தாவும் அந்த குடும்பத்தில் இருக்காரு, எல்லாரும் ஹாப்பியாக அங்கே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவி இங்கே முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பாய் கைஸ்.